இன்றைக்கி லஞ்சுக்கு லெமன் ரைஸ், கத்திரிக்காய் ஃப்ரை, தேங்காய் துவையலோட முடிச்சாச்சு. பாப்பு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தான் டெய்லியும் எடுத்துகிட்டு போவா. அது வந்து சீக்கிரமாகவே தண்ணி காலியாகிடுது, வெளியில் போய்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குமா, வேறு ஒரு பெரிய பாட்டில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதனால் 1 லிட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு மேலேயே நம்ம பெருசாக வாங்கினோம் அப்படின்னா தூக்கி குடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்து மேட் இன் சைனா தான். சைனா அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு லோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து சைனா ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். வெளியில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாபுபு இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மெயினாக வந்துட்டு தண்ணி வெளியில் லீக் ஆகாமல் இருந்தது. சம்டைம்ஸ் நம்ம வெளியில் வாங்குகிற வாட்டர் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகி பேக்கே வந்து நனைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாட்டிலை வந்துட்டு யூஸே பண்ண முடியாமல் போயிடும். இது வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ராபின்சன் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஸ்வீட்டான நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். செங்கராயில் ஃபஸ்ட் டைமாக தமிழ் பேசுகிறவங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்.